ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை நானே உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நானே களைவேன். தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது. ஒரு முறை 2 முறை விழலாம், ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. தோள் தாங்கி கொடுத்து நான் உன்னை அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நானே உனக்கு உன் சாய்தேவா தருவேன். உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது. சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயியின் ஆசீர்வாதத்தினால் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கப் போகிறது. நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பு, உனது சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது. அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே எனது விருப்பம். சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி. முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு நீயே செய். ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீ வாழ வேண்டும். ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது. உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும். அதுவே தர்மமும் ஆகும். நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும். எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்கிறானோ அவனே வாழ்வில் வெற்றியடைவான். நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்புரிந்தால்தான் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும். தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும். வெறுப்பு, கடும் சொல் இவற்றிலிருந்து விலகி நில். எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி. இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும். நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன், என்றும் இருப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் பொற்காலம்தான். குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு. உன் தாயாய் தகப்பனாய் நான் அதை நிச்சயம் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் தான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நீ நினைத்தாய்? உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நான் ஆவேன். முடிந்து போனதை நினைத்து வருந்தாதே. வரப்போவதை நினைத்து கவலைப்படாதே. நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. மனவலிமையோடு எதிர்கொள். நான் இருப்பேன் உன் நிழலாக. உன்னை வழிநடத்த உன் கூடவே நான் எப்பொழுதும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாய் இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். அவர்கள் உன்னை கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் கூறுகின்றேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி.
அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என்மேல் கோபமா என்றுதானே கேட்கின்றாய்? என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தத்தை அளிக்கின்றது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகின்றது. ரணத்துக்கு மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என் ஆசை. உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு. அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும். உன் சாயப்பா உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் உனக்கு காத்திருக்கின்றது. அதுவரை சிறிது பொறுமையாக இரு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உன் மீது நான் அக்கறையுடன் இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். நீ ஒரு முறை முயற்சித்துப்பார். என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. அதில் இருள் சூழ்ந்துதான் இருக்கும். அதில் உனக்கான பயங்கள், கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை என்றும் கைவிடாது. நடந்தது எல்லாம் நல்லதுக்குத்தான். இன்று அமைதியாயிரு. காலம் ஒரு நாள் உன்னை உயரத்தில் நிறுத்தும். நான் உன்னை எப்போதும் கவனித்து வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி, என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காயிருக்கிறேன். கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை என்றும் பாதுகாப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய். அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய். நீ வெற்றி பெறுவாய். என்னை தேடி நீ நீண்ட தொலைவு பயணம் செய்து வர வேண்டும். அப்படி வந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயமில்லை. ஏனெனில் நான் ஷீரடியும் மட்டுமல்ல, எல்லா உயிரினத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள். உனக்குள் இருக்கும் வடிவமும் மனசும் தான் இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நான் தான் அந்த மனசாட்சி. இந்த சிந்தனை நெறியை நீ புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்தவும் வேண்டும். அப்படி நீ செயல்படுத்தினால்தான் எல்லா உயிரினத்திலும் நான் வியாபித்திருக்கும் உண்மைத்தன்மையை நீ உணர முடியும். அப்படி உணர்ந்தால் உன் தனித்தன்மையை நீ இழப்பாய். என்னோடு ஒன்றாக
ஐக்கியமாகி விடுவாய் என்று பாபா நீண்ட விளக்கம் அளித்துள்ளார். ஒரு முறை நானா சாஹேப் என்ற பக்தரிடம் எனக்கு போலி சாப்பிட ஆசையாக உள்ளது, உடனே செய்து தாருங்கள் என்று கேட்டார். பாபாவின் ஆசையை அறிந்த நானா சாஹேப் அங்கும் இங்குமாக ஓடி சென்று போலியை தயார் செய்து கொண்டு வந்தார். பாபா முன்பு போலிகள் அடுக்கி வைத்திருந்த தட்டை வைத்தார். ஆனால் பாபா அதில் ஒன்றை கூட தொடவில்லை. அதன் மீது ஏராளமான ஈக்களும் கொசுக்களும் இருந்தன. எறும்புகளும் போலி மீது ஓடின. அவற்றையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த பாபா, சரி நான் சாப்பிட்டு விட்டேன், எடுத்து செல் என்று கூறினார். நானா சாஹேப் குழப்பத்துடன், நீங்கள் எங்கே சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு சாயப்பா, 18 ஆண்டுகளாக நீ என் அருகில் இருக்கின்றாய், நீ என்னை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? 5 அடி உயரம் கொண்ட இந்த உடம்பில் மட்டுமா நான் இருக்கின்றேன்? இந்த போலியை சாப்பிட்ட கொசுக்களிலும் ஈக்களிலும் எறும்புகளிலும் நான் உயிர் வாழ்கின்றேன். அவையும் நானும் ஒன்றுதான். அவை சாப்பிட்டால் நான் சாப்பிட்டது போன்றுதான். என் வயிறு நிரம்பிவிட்டது, எடுத்து செல் என்றார். இதே போன்ற அனுபவத்தை லக்ஷ்மி என்ற பக்தையும் அனுபவித்துள்ளார். ஒரு நாள் லக்ஷ்மியிடம், எனக்கு பசிக்கிறது, சோள ரொட்டிகள் எடுத்து வாருங்கள் என்று கேட்டார். உடனே லக்ஷ்மி தன் வீட்டிற்கு சென்று சோள ரொட்டி, காய்கறி கோட்டு, சட்னி தயார் செய்து சுட சுட எடுத்து வந்தார். பாபாவிடம் கொடுத்து சாப்பிடும்படி சொன்னார். பாபா அதை அங்கிருந்த நாய்க்கு கொடுத்தார். உடனே கோபமடைந்த லக்ஷ்மி, என்ன பாபா இப்படி செய்கிறீர்கள்? உங்களுக்காகத்தானே சமைத்து எடுத்து வந்தேன் என்றார். அதற்கு சாயப்பா, கவலைப்பட வேண்டாம், இந்த நாய்க்கு உயிர் இல்லையா? அந்த நாய்க்கும் எனக்கும் உள்ள பசி ஒரே மாதிரியானதுதான். நான் பேசுகிறேன், அந்த நாய் பேசாது என்றாலும் பசியில் எந்த வித்தியாசமும் இல்லை. நாயின் வயிறு நிறைந்தால் நான் திருப்தி அடைகிறேன். பசியால் வாடும் எந்த உயிரினத்திற்கும் உணவு கொடுக்க வேண்டும். அப்படி உணவு கொடுப்பவர்தான் உண்மையில் எனக்கு உணவு தருகிறார் என்று அர்த்தம். இதை என் பக்தர்கள் ஒவ்வொருவரும் சத்திய பிரமாண வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். ஒரு நாள் பெண் பக்தை ஒருவர் சாய்பாபாவிடம் ஆசி பெற வந்தார். அப்போது அவரிடம் சாயப்பா, அன்னையே, இன்று நீங்கள் எனக்கு உணவு தந்தீர்கள், திருப்தியாக சாப்பிட்டேன் என்றார். இதை கேட்டதும் அந்த பெண் பக்தைக்கு குழப்பமாகிவிட்டது. நான் இன்று உங்களுக்கு உணவு தரவில்லையே என்றார். அதற்கு சாயப்பா, இன்று மதியம் நீ சாப்பிட உட்காரும் முன்பு வயிறு ஒட்டிய நிலையில் வந்த கருப்பு நாய்க்கு உணவு கொடுத்தாய். அதன் பிறகு சேரும் சகதியுமாக வந்த பன்றிக்கு உணவு கொடுத்தாய். அந்த நாயும் பன்றியும் யார் என்று நினைத்தாய்? நானேதான். எனக்கு தான் நீ உணவு கொடுத்தாய் என்றார். இதை கேட்டதும் அந்த பெண் அடைந்த ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. அப்போது சாயப்பா சிரித்துக்கொண்டே, சில சமயம் நான் ஒரு நாய், சில சமயம் பன்றியாக தெரிவேன், சில சமயம் பசுமாடு போல உலாவுவேன், சில சமயம் வீட்டு பூனையாக சுற்றி வருவேன், கொசுவாக கூட நான் பறப்பேன், நீருக்குள் கிடக்கும் உயிரினங்களாகவும் வாழ்வேன். இப்படி எல்லா விதமான உயிரினங்களிலும் இந்த உலகில் நான் உலவிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்றார். சில பக்தர்களிடம், நாளை உன் வீட்டிற்கு பூனை வரும், எருமை மாடு வரும், கருப்பு நாய் வரும், அதற்கு உணவு கொடு என்பார் சாயப்பா. சாயப்பா சொன்னது போலவே குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த உயிரினம் வரும். இப்படி நிறைய முறை நடந்துள்ளது. இந்த உலகில் உயிரினங்கள் அனைத்திலும் நான் நிறைந்திருப்பதை புரிந்து கொண்டு அவற்றிற்கு உதவிகள் செய்பவரையே நான் விரும்புகிறேன். உயிரினங்கள் வேறு, பாபா வேறு என்ற வித்தியாசத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு உயிரினத்திலும் என்னை எந்த பக்தன் பார்க்கிறானோ அவனே சிறந்தவன். அவனது வழிபாடுதான் என்னை வழிபடுவதற்கான சிறந்த வழிபாட்டு முறையாகும் என்று கூறினார். இதை கேட்ட ஒரு பக்தர், உங்களிடம் பணம் சம்பாதிக்க வழி கேட்டுதானே நிறைய பக்தர்கள் வருகிறார்கள், நீங்கள் சொல்லும் இந்த தத்துவத்தை யார் உணர்கிறார்கள் என்றார். அதற்கு சாயப்பா, சொகுசாக வாழ ஆசைப்படுபவர்களை நான் தான் இங்கு வரவழைக்கின்றேன். அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு பிறகு அவர்களை குறிப்பிட்ட இலக்கு நோக்கி அழைத்து செல்வேன் என்றார். உயிரினங்கள் மட்டுமின்றி இறை வடிவமாகவும் நம் சாயப்பா காட்சி கொடுக்கின்றார். விநாயகராக, லக்ஷ்மி நாராயணராக, தத்தாத்திரேயராக, ஆஞ்சநேயராக, மகாலட்சுமியாக, கிருஷ்ணராக, அல்லாவாக, இயேசுநாதராக பாபா காட்சி கொடுத்து எல்லா இடங்களிலும் தான் இருப்பதை உணர்த்துகின்றார். இது பற்றி சாய்பாபா ஒரு தடவை கூறுகையில், நான் எல்லாவற்றுக்குள்ளும் அவற்றுக்கு அப்பாலும் இருக்கின்றேன். உருவமில்லாத நான் வெட்டவெளி முழுவதிலும் நிறைந்திருக்கின்றேன். நீரில் இருக்கின்றேன், வறண்ட பூமியில் இருக்கின்றேன், காடுகளில் இருக்கின்றேன், நெருப்பில் இருக்கின்றேன், ஆகாயத்தில் இருக்கின்றேன்,
எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன். எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் என்னை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அப்படியானால் ஷீரடியில் இருக்கும் பாபா யார் என்று ஒரு முறை அவரிடம் பக்தர்கள் கேட்டனர். அதற்கு சாயப்பா, இந்த உடல் எனது தற்காலிக வீடுதான். என்னை நீண்ட நாட்களுக்கு முன்பே என் குருநாதர் என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விட்டார். என் பக்தர்களுக்காக நான் அவர்கள் நினைக்கும் இடத்திலெல்லாம் காட்சி கொடுக்கிறேன் என்றார். பாபா சொன்னது போலவே நாடு முழுவதும் பல இடங்களில் தோன்றியிருக்கிறார். உயிரோடு இருந்தபோது மும்பையில் பிச்சை கேட்பவராக வந்து காட்சி கொடுத்தார். நீண்ட தொலைவில் வசிக்கும் தன் பக்தர்கள் பூனை அல்லது நாய்க்கு உணவு கொடுக்க மறுத்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் காட்சி கொடுத்துதான் இருக்கின்றார். அவர் காட்டிய இந்த பாதையை இன்றும் சில பக்தர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். யார் ஒருவர் உயிரினங்களுக்கு உணவு கொடுத்து ஆதரவு அளிக்கிறாரோ அவரால் பாபாவை மிக மிக எளிதாக நெருங்க முடியும். உன் கையால் எனக்கு போலி சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. ஒரு போலியாவது எனக்கு நீ இன்றைக்கு நிவேதனம் செய்வாயா? இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சாயப்பாவுக்கு ஒரு போலி வாங்கியோ அல்லது வீட்டில் செஞ்சோ நிவேதனம் செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும்.